மிக கேவலமாக கொச்சைப்படுத்தக்கூடிய எவ்வளோ அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் அவர் புண்படுத்தின கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். இவங்க வந்து எல்லாத்தையும் மிரட்டக்கூடியவங்க தான். நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வைக்கலைன்னா ஐயா மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடைக்காத ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு பலமாக பலவீனமான்றதை விடுங்க, தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அடிமட்ட தேமுதிக தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நிச்சயமாக பப்ளிக்காக பொதுமக்களை விடுங்க, தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்காளர்களை விடுங்க, அந்த கட்சிக்கு ஆரம்பத்துலேருந்து ஐயா கேப்டன் அவர்களோட பயணித்து அவர் சீர்மன்றத்திலேருந்து திருப்பி கட்சி ஆரம்பித்து அவர்கள் தொண்டராக பயணம் பண்ணி இன்ன வரையும் அவங்க கூட தொடர்ந்துக்கிட்டு இருக்க அடிமட்ட தொண்டர்கள் அல்லது எம்எல்ஏவாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர் இருந்தவங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த கூட்டணியை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் வந்து திமுகவுக்கு பலமாக பலவீனமாக இவங்க சேர்ந்தனால பலமாக மீண்டும் ஆட்சியை பிடிப்பாங்களான்றதெல்லாம் தாண்டி தேமுதிகவுக்கு இது ஒரு வீழ்ச்சியின் தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்கள நான் பார்த்ததில்லை, கேப்டன் அவர்களை நான் சாலிகிராமன்றனால சொல்ல வரேன், நான் சினிமா துறையில் இருக்கனால சொல்ல வரேன். அவர் கூட இணைந்து பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருந்த காலகட்டத்துலேயும், ஏன்னா அவர் வீட்டுக்கு அடுத்த தெரு தான் எங்களோட வீடு. அதனால் வந்து அவர் தம்பி 2 பேரும் எனக்கு நல்லாவே தெரியும். பிரபாகரன் தெரியும், இன்னொரு சின்ன தம்பி 2 பேரையுமே தெரியும். அதை வச்சு சொல்ல வரேன், கருப்பு எம்ஜிஆர்னா 100% அவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு பெயர் தான். காரணம் என்னென்னா எம்ஜிஆர் வந்து வல்லல்னு சொல்லுவாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தவர்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்த யாருமே பசியோடு போகக்கூடாதுன்னா சொல்லுவாங்க. இதை நான் பார்த்ததில்லை. இது எல்லாமே நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து கேப்டன் அவர்கள் பண்ணாங்க. அவரை மிக கேவலமாக கொச்சைப்படுத்தக்கூடிய எவ்வளோ அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் அவர் புண்படுத்தின கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அதனால் வந்து என்ன கருப்பு எம்ஜிஆர்னா கருப்பு கண்ணாடி போட்டால் எம்ஜிஆரா அப்படியெல்லாம் வந்து கிண்டல் பண்ண ஒரு கட்சி திமுக. இன்றைக்கி அந்த கட்சியில் போய் இவங்க வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்து இன்றைக்கி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அறிவாலயத்தில்னு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி தொடருக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு. திராவிட மாடல் ஆட்சி தொடரும், இந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சி, சிறப்பான ஆட்சி அப்படின்னா 10 நாளைக்கு முன்னால் அவங்க சொல்லியிருக்கணும்ல. அப்போ எதனால் வந்து நீங்கள் எதற்காக வந்து இவ்வளோ நாளாக வந்து திராவிட ஆட்சி வந்து நல்ல ஆட்சி அவங்களுக்கு தெரியலையா? எதற்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்க? நீங்கள் கேட்டது கிடைக்கணுன்றக்காக வெயிட் பண்ணீங்களா அப்படின்னு தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேர்கிட்ட தேமுதிக நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து கட்சியிலேருந்து விலகி மாற்று கட்சியை நோக்கி நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கன்றாங்க. இந்த கூட்டணினால் இவங்க எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய பிரேமலதா அவங்க வந்து இந்த முடிவு எடுத்தனால நாங்கள் அவர் மன்றத்திலேருந்து தொடர்ந்து இன்றைக்கி அவங்க எதிர்கட்சி தலைவராக வந்து இன்றைக்கி வந்து கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய் இல்லாத காலகட்டத்துலேயும் நாங்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த கட்சியே வேணாம், இப்போ வந்து விஜயகாந்தனுடைய வளர்ச்சிக்கும் அவங்க குடும்ப வளர்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் தடையாக இருந்தது கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அந்த கட்சியில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க கூட்டணி வச்சதுனால நாங்களாம் மாற்று கட்சியை நோக்கி போகலாமான்ற முடிவுக்கு நிறைய சார் இது உண்மை சார். நீங்கள் எதிரில் வரையில் பார்த்தேன், ஒரு ஃபோன் பேசியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு தேமுதிகனுடைய வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கவர், அவர் வந்து நாங்கள் வந்து வேறு கட்சிக்கு போகலான்ற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் 1-2 நாளில் மிகப்பெரிய அளவில் தேமுதிக தொண்டர்கள் மாற்று கட்சி நோக்கி ஏதோ ஒரு கட்சி, தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது முன்னாள் ஆளுங்கட்சியாக அந்த அதிமுக இருக்கலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி இருக்கலாம், மிகப்பெரிய தொண்டர்கள் வந்து மாவட்ட செயலாளர் தலைமையில் வந்து இணையறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை நீங்கள் வேணால் பாருங்கள், மீண்டும் வாய்ப்பு கிடச்சா நம்ம பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் தம்பி விஜயபிரபாகரன் பேசியிருந்தார். அதாவது இப்போ நாங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால தான் வந்து அந்த காலேஜையே நாங்கள் விற்றோம். அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய பணம் 150 கோடி ரூபா வரணும்னா, அதை வந்து நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மையோ தெரில. ஆனால் தம்பி விஜயபிரபாகரன் மேடையிலே பேசின செய்தி இது. இந்த மாதிரி அவங்கள வந்து இப்போ அதாவது அவங்கள வந்து சிறிய கட்சியாக பெரிய கட்சியாக நாங்கள் பலமாக இருக்கோம், அனைத்து கட்சியும் சேர்த்து நாங்கள் பலமாக இருக்கணும்னு சொல்கிற திமுக இப்போ ஒரு கட்சியை போய் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்க உள்ளே இழுக்கிறாங்கன்னா அவங்களுடைய திமுகனுடைய பலம் எந்த அளவுக்கு பலம் இழந்திருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு செய்தியை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து
எல்லாத்தையும் மிரட்டக்கூடியவங்க தான். நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வைக்கலைன்னா வந்து ஐயா மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடைக்காத ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திகாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். திகாவை கூட உடச்சிட்டாங்க. திமுக வேணால் சொல்லலாம். ஏன்னா திமுக வந்து அவரை பிடிக்காம தான் வெளில வந்தாங்களே ஒழிய அந்த திமுக வந்து நீ தம்பி ஸ்டாலின் ஆதரிக்கிற, நீ என்ன ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை உடைக்கலையே தவிர மற்றபடி எல்லா கட்சியும் உடைச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் கூட்டணிக்கு வரலைன்னா உங்கள் கட்சியை நாங்கள் வந்து இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்ற மிரட்டல் கூட இருந்திருக்கலாம். அதன் மூலமாக அவங்க போயிருக்கலாம். எப்படி போயிருந்தாலும் மிரட்டலுக்கு பணிந்து போனாங்களா அல்லது வேறு ஒரு இவங்க எதிர்பார்த்தை கிடச்சி போனாங்களா, அப்படி எப்படி போயிருந்தாலும் இது தேமுதிகவுக்கு மிகவும் ஒரு வளர்ச்சிக்கான இதை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் தோணும். அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100% பொதுமக்களும் எதிர்க்கக்கூடிய நிலைமை. திமுக தொண்டர்களை விட்டுருங்க, கட்சிக்காரர்களை விட்டுருங்க, பொதுமக்கள்னு பார்த்திங்கன்னா 100% பொதுமக்கள் வந்து இன்றைக்கி இந்த கட்சியை வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க பாதிக்கப்பட்டனால. அதனால் அப்படிப்பட்ட அந்த பொதுமக்களுடைய எதிர்ப்பை வந்து நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளாமல் அந்த கட்சியினுடைய போயிட்டு திராவிட மாடல் ஆட்சி 2.0 தொடர நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் நோக்கி போகின்றது தான் என்னோட கருத்து.